அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அதாவது மே மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தாவிக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு விழா ரொம்பவே கோலாகலமாக நடைபெற்றிருந்தது. இந்த விழாவை நாம் பலரும் நேரலையிலேயோ அல்லது நேரடியாகவோ சென்று பார்த்துருப்போம். இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா பல அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வுலாம் நடந்திருக்கு. யாரெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான பரபரப்பான தகவலை தான் நாம் இன்னைக்கு சேனலில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வகையில் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் பதவியேற்பு நிகழ்வுக்கு யார் யாரும் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய குழந்தைகள் சஞ்சய், திவ்யா ஆகியோரை நாம் அந்த நிகழ்வில் பார்க்க முடியலங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். இந்த நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்க முடியாத ஒரு திருநாளாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மாநிலம் முழுவதும் உற்சாக ஏற்பாடுகளும் கொண்டாட்டங்களும் களைகட்டியிருந்தது. இந்த விழாவுக்கு ராகுல் காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், வன்னியரசு, செல்வ பெருந்தகை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி த்ரிஷா, சஞ்சீவ், அர்ச்சனா, கல்பாதி, மார்டின், விஜிபி சந்தோஷம் ஆகியோரும் வந்திருந்தாங்க. விஜயினுடைய தாய் ஷோபா, தந்தை சந்திரசேகர், விஜயினுடைய உறவினர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. விஜயுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதனால் அவங்க வரல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விஜயுடைய குழந்தைகள் சஞ்சய், திவ்யா சாஷா வந்திருந்தார்களா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களும் வரலை. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக பொறுப்பாளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் பிரம்மாண்டமாக அரங்கேறுச்சு அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜயை தொடர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றிருந்தாங்க. பொதுமக்கள் இந்த வரலாற்று நிகழ்வை நேரடியாக காணக்கூடிய வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் 23 இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடங்களில் பெரிய எல்இடி மின்னணு திரைகள் மூலமாக பதவியேற்பு விழா நேரடியாக ஒளிபரப்பப்பட்டாச்சு. அண்ணா நகர் டவர் பார்க், மெரினா கடற்கரை, கோயம்பேடு மற்றும் தீநகர் பேருந்து நிலையங்கள், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே நிலையம், பெசன் நகர் கடற்கரை, திருவான்மையூர் பேருந்து பணிமனை பகுதி, கத்திப்பாரா சதுக்கம், செம்மொழி பூங்கா, தீவுத்திடல் பேருந்து நிலையம், நாகேஸ்வர ராவ் பூங்கா, மயிலாப்பூர் குளம் பகுதி, வடபழனி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதி, நீலாங்கரை கபலீஸ்வரர் நகர் கடற்கரை, மாதவரம் பேருந்து நிலையம், மவுண்ட் பூந்தமல்லி சாலை, ராமபுரம் பூங்கா, அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம், தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனை பகுதி, அடையாறு பேருந்து பணிமனை பகுதி, திருவெற்றியூர் மண்டலம் சன்னதி தெரு, மணிலி மண்டலம் தேவராஜன் தெரு, திருவிக்கா நகர் மண்டலம் முரசொலி மாறன் பூங்கா ஆகிய 23 இடங்களில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுங்க. தமிழ்நாடு முழுவதிலையும் விஜய் பதவியேற்பு விழாவை காண மாவட்ட உள்ளாட்சி நிர்வாகங்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இணைந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க. கோயில்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம், இனிப்புகள் விநியோகம் போன்ற நிகழ்ச்சிகளும் தாவேகா தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் காலை முதலே விழாவிற்கு திரண்டிருந்தாங்க. பதவியேற்பு விழா நிறைவடைஞ்சதும் புதிய முதலமைச்சர் விஜய் நேராக சென்னை தலைமை செயலகம் செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவித்திருந்தாங்க. இது தமிழ்நாடு மக்களின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை பதித்திருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் நடந்தது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற விழாவில் நடந்த ஒரு சாதாரண தருணம் தற்போது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாகவே மாறி இருக்கிறது. குறிப்பாக நடிகை த்ரிஷா மற்றும் விஜயினுடைய அம்மா ஷோபா சந்திரசேகர் இடையே நடந்த சந்திப்பு தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சென்னையில் நடந்த இந்த பதவியேற்பு விழாவில் த்ரிஷா ஆரம்பத்திலேயே கலந்து கொண்டு முன் வரிசையில் அமர்ந்திருந்தாங்க.
அப்போது விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகரை பார்த்ததும் எழுந்து சென்று மரியாதையுடன் வணக்கம் தெரிவித்தாங்க. அதற்கு பதிலாக ஷோபாவும் சிரைத்தபடி அவரை வரவேற்றாங்க. பின்னர் இருவரும் சுருக்கமாக பேசிக்கொண்டதுடன் ஒரு கட்டத்தில் அன்புடன் அணைத்து கொண்டனர். இந்த காட்சி அங்கு இருந்தவர்களிடமும் பின்னர் வீடியோவாக வெளியானதும் இணையத்திலையும் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்வு வெளிவந்தவுடன் சில மாதங்களுக்கு முன்பு விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டது குறித்து எழுந்த சர்ச்சைகள் மீண்டும் பேசப்பட தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிய வதந்திகளும் இதனுடன் இணைத்து சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு இருக்கு. சிலர் இந்த சந்திப்பை சாதாரண நட்பாகவே பார்க்க வேண்டும் என சொல்றாங்க. அவர்கள் கருத்துப்படி ஒரே துறையில பணிபுரியும் நடிகர்கள் இடையே இப்படியான மரியாதை பரிமாற்றங்கள் இயல்பானதுதான். அதே சமயம் மற்றொரு தரப்பு இந்த சம்பவத்தை வச்சு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் சில வீடியோ காட்சிகள் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதில் ஷோபா த்ரிஷா நடந்து வரும்போது அவங்கள பார்த்து சிரிச்சது போலவும், அப்போ த்ரிஷாவை பார்த்ததும் சந்திரசேகர் முகத்தை திருப்பி கொண்டது போலவும் சில காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த வீடியோக்கள் முழு நிகழ்வின் ஒரு பகுதியை மட்டுமே காட்டுகிறது. ஒரு நிகழ்ச்சியின் சில வினாடி காட்சிகளை மட்டும் வச்சு முழு சூழ்நிலையை மதிப்பிடுவது சரியான ஒரு முடிவுகளாக இருக்காது, அது வழிவகுக்காது அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த வீடியோக்களினுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே உறுதிப்படுத்தப்படாதவையாகவே பார்க்கப்படுது. இதற்கு அப்பாற்பட்ட எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படலை. அதனால சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய யூகங்களை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு நடிகராக இருந்து விஜய் என்ற தமிழக முதல்வராகவே பதவியேற்றார். இந்த விழாவில் தமிழக கவர்னர் RV அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்கக்கூடிய நிலையில் அவருடன் ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ், வெங்கட்ராமன் உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக இந்த விழாவில் பதவியேற்றாங்க. இந்த விழாவில் முதல்வர், பெற்றோர், SE சந்திரசேகர், ஷோபா பங்கேற்றிருந்தாங்க. நடிகை த்ரிஷா இந்த விழாவில் கலந்து கொண்டதோடு நடிகர்கள் சஞ்சு, ஸ்ரீமன், பாடகர் கிரிஷ், நடிகை சங்கீதா, ஜெய் மன்சூர் அலிகான், தயாரிப்பாளர்கள் அர்ச்சனா கல்பாதி, வெங்கட்ராமனா, லலித்குமார், அம்மா கிரியேஷன், ஜெய்வா உள்ளிட்டோர் விழாவில் தெரிஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் பங்கேற்றிருந்தார். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முக்கிய மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் யாருமே கலந்து கொள்ளலை என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா, மகன் ஜோசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்ளலை. அதே மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அதன் நிர்வாகிகள் நாசர், விஷால், கார்த்தி உள்ளிட்ட யாரும் கலந்து கொள்ளல. முக்கிய இயக்குநர்கள் யாரும் விழாவில் தென்படல. இந்த விழாவில் பங்கேற்ற முதல்வர் விஜய் கருப்பு பேண்ட், கருப்பு கோட், வெள்ளை சட்டையில் காணப்பட்டார். பதவியேற்பு விழாவுக்கு பிறகு தலைமை செயலகம் சென்ற முதல்வர் விஜய்க்கு அங்கிருந்த அதிகாரிகள், ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்ததுடன் அவருடன் சக அமைச்சர்களும் சென்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இருந்து பலர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பலர் அரசியல்லையும் இணைந்திருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் பிறகு அரசியல் கட்சி துவங்கி அதுவும் 2 ஆண்டுகள்ல முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வென்று முதல்வராக பதவியேற்ற ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். கட்சி MLAக்கள் மற்றும் மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மறுநாள் பதவியேற்க போகிறார்கள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது.